ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கன்ஃபார்ம் நல்லா இருக்கீங்க. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, உரம் போட்டு தண்ணி விடணுன்ட்டு. தண்ணி போடுது, தண்ணிக்கு முன்னாடி உரம் போட்டாச்சு. 16க்கு 16 இதில் தான் போட்டேன் உரம். ஒரு அண்ணன் கூட ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டைன்னு சொன்னாங்க. இது ஒரு 2.5 ஏக்கரு. இப்போதைக்கு 2 மூட்டை வாங்கியிருக்கேன். மிச்சத்தை போக போக பார்த்துடுவோம், கரெக்டாக இருக்குமா இல்லை பத்தாதா, இன்னொரு மூட்டை வாங்குற மாதிரி இருக்கான்னு பார்க்குவோம். தண்ணி போடுது, தெரியுதுங்களா? உரம் போட்டிருக்கிறது கிடக்குதா? இதான் நமக்கு தெரிஞ்ச உரம். நான் போட்டது அப்படியே கையில் வீசி விட்டு போயிட்டேன் சலன்னு. அப்படியே இப்படி எடுத்து ஒரு கையில் ஒரு வீஸ், இப்படி அப்படியே டப்பு டப்புன்னு வீசி விட்டு போயிட்டேன். இங்கே இருக்காரு பாருங்க நம்ம மயில் வாகனம். நம்ம வாகனம் மயில் வாகனம். 2 பாத்தியை திறந்து விட்ட சொன்னேன்னு 2 பாத்தியாக கட்டியிருக்கணும். அப்படியே 2 பாத்திக்கு ஓடும். அங்கே போய் அந்த பக்கம் பாஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வருவோம். இது நல்லா லென்த்தாக இருக்குது. செடியில் வளர்ந்துருச்சு, சுத்தம் தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து பாஞ்சிடுச்சு பாயில். இங்கே இருந்து தண்ணியை திறந்து விட்டு ஒரு கரெக்டாக 20 நிமிஷம் உட்காந்துருப்பேன். 20 நிமிஷம் முடிஞ்சு வந்து பார்க்கறது, இந்த எண்டில் வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. இல்லை 20 நிமிஷத்தில் பாஞ்சிடுச்சா. மேக்ஸிமம் half an hour ஆகுது ஒரு 2 பாத்தி பாயறதுக்கு. அப்போ ஒரு பாத்திக்கு 15 minutes. 15 × 15 15 + 15 நாட் இன்ட்டு 15 + 15 30. இங்கே பாருங்க, இன்னும் பாதியை கூட காணும். தண்ணியே இன்னும் வரல. மண்வெட்டி இருக்குதுங்களா, அதுக்கு நேராக தான் ஓடுது, இருந்தாலும் காணும். சரி, அது வரைக்கும் நான் வேறு ஏதாவது உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். என்ன காட்டுறதுக்கு? அப்படி ஒன்றும் உங்களை காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எங்கே போய் ஃபோனை காட்டுறேன்னு அதை பார்த்துட்டு இருக்கேன். தினா தெரியும், இந்த மாங்காய் மரத்தில் பூ விட்டுருக்கு. பூ மட்டும்தான் விடுது, பிஞ்சு வைக்க மாட்டேன்னுது. தெரியுதுங்களா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை, எனக்கே ப்ளர் அடிக்குது. அப்படியே தண்ணி திறந்து விட்டு இந்த பக்கம் வந்தனா இந்த நிழலில் போயிட்டு, இந்த பக்கம் வந்தனா அந்த நிழலில் போய் உட்காந்துப்பேன். நிழலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டேன். இதெல்லாம் ஆள் வெட்டினது ஃபுல்லாக. இங்கே ஒரு செடி தானே இருக்குது அப்படின்ட்டு வெட்டாமல் விட்டாங்க. தெரியும், இந்த ஒரு செடிக்கு மட்டும் நான் வெட்டினேன். எவ்வளோ தூரம் சுற்றி நல்லா இந்த ஒரு செடிக்கு மட்டும் நல்லா இந்த அளவுக்கு ரவுண்டாக வெட்டினேன். ஆனாலும் புல் வளருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி தான் வளருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது கொட்டிக்கே வளர்ந்துடுது. அப்படியே டக்குன்னு வளருது. கோரை தான் வளருது. இந்த பக்கம் கோரைன்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு பக்கம் எப்படி சொல்கிறாங்க கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். மரத்தில் ஏறி உட்காந்துருக்குதுன்னா உட்காந்துருக்கலாம். மரத்தில் ஏறலாம், ஆனால் அந்த எறும்பு இருக்குது, இந்த முசுடி எறும்புன்னு சொல்லுவாங்களே, இந்த எறும்பு இருக்குது மரத்தில். எங்கே ஓடிடுச்சு ஒன்றுமே தெரியல. தெரியுதா? 2 இப்போதைக்கு 2 தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க கும்பல் ஆஃப் முசுடி எறும்புஸ். தெரியுதா? இங்கே ஒரு ஆள். இப்போதைக்கு இவ்வளோதான், என்னன்னு தெரியல. இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குல்ல, சூப்பராக நிழல். அது வரைக்கும் பாட்டு குளுன்னு இருக்குது. நல்லா குளு வெண்பனியேன்னு கட்டில் கிடக்குது கொட்டாயில். எடுத்து வந்து போட்டு அந்த நிழலில் போட்டு படுத்தோன்னா வச்சுங்க, அப்படியே
இந்த இடத்துல ஒன்று அங்கே, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம். இந்த நேரத்தில் போட்டு படுத்தா அப்படியே தூங்கிடலாம். தண்ணி பட்டுங்க ஓடும், ஒட்டச்சிட்டு ஓடும் எங்கேனாச்சும். நம்ம நிம்மதியாக தூங்கலாம். நல்லா இருக்கு, நிம்மதியாக இருக்குது இந்த பக்கம்லாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இந்த மாதிரி வில்லேஜஸ், விவசாயம் பண்ண இல்லை விவசாயம் பண்ணுற இடத்துல ஒரு மரத்தடியில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சும்மா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 அப்படி படுத்துருக்க எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல வியூவு. என்னடா காட்டின இடத்த காட்டின இருக்கான்னு பார்க்காதீங்க, ஏன்னா தண்ணி கட்டிகிட்ருக்கேன், கீழே நவர முடியாது. அவ்வளோதான். அதனால தான் நானும் காட்டின இடத்த காட்ட வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை. உங்களுக்கும் நீங்களும் பார்த்ததே பார்க்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், பிஞ்சு பாருங்க ஒரு பூ தெரியுதா. அந்த வீடியோ பாதியில் கட் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில, ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், பூ தெரியுதா. இதுதான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது பூ, உங்களுக்கு காட்டுற அளவுக்கு. அப்புறம் இந்த ஒன்று இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.